வெங்காயத்தை போட்டுக்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. மிளகா தக்காளியும் போட்டுடலாம். நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போடல, வரமிளகா தான் போட்டுருக்கேன். என்ன 2 மட்டும் காரத்துக்கு கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை வேணுனாலும் கொத்தமல்லி தழை வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி தலையெல்லாம் போடல. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிடலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சள் தூளெல்லாம் போட்டு அதை போட்டலாம். ஒரு கைப்பிடி அதே மாதிரி சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். மீன் மேக்கர் அதையும் போட்டு மீன் மேக்கரை போட்டாச்சு. நல்லா வணங்கட்டும். சேமியா போட்டு தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. தண்ணி தேவையான அளவு சேமியாவுக்கு காய் சோயா பீன்ஸும் காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா இதை பண்ணிவிட்டு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ சேமியா போட்டிருக்கேன். பாருங்கள், சேமியா ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பாருங்கள், சோயா பீன்ஸ் காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்கேன். சேமியா பிரியாணி பொடி போட்டிருக்கேன். நான் மற்ற எதையுமே போட கிடையாது. இஞ்சி பூண்டு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அதெல்லாம் போடல, சிம்பிளாக மட்டும் பண்ணியிருக்கேன். இது இப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த கண்டென்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதே வந்து இஞ்சிக்கும் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக கிடைக்கும். நாங்கள் இந்த அளவுக்கு இப்படி இருக்கும்போது சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை